கோப்பியம் உண்மையும் பின்னணியும். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பக்கத்தில் ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் கூட பழகிய நண்பனை கொலை செய்துவிட்டு அதையும் காவல் நிலையத்தில் ஒப்புக்கொண்டதுக்கு பின்னாடியும் கூட அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் ஊராட்சி மன்ற தலைவரின் வீட்டுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு கொடுத்து வருவதால் கோபமடைந்த ஊர் பொதுமக்கள் அவங்களுடைய வீட்டை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அதற்கு பிறகு என்ன நடந்ததுங்கிறத இப்போ பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த மாத்தூர் கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவராக சுப்பிரமணியன் என்பவர் இருந்து வருகிறார். இவருக்கு மணிமாறன், ராம்கி என இரு மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் அதே தெருவில் வசித்து வரும் பாக்கியராஜ் ஊராட்சி மன்ற தலைவர் உதவியுடன் அரசு வீடு கட்டி வந்திருக்கிறார். அப்போது ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணியன் மோசடி செய்து விட்டதாகவும் மக்களை ஏமாற்றி வருவதாகவும் ஊர் பொதுமக்களிடம் புகார் அளித்து சில நாட்களுக்கு முன்பு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வந்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை அன்று இரவு மணிமாறன், ராம்கி, பாக்கியராஜ் ஆகியோர் கூட்டாக மது குடித்துக் கொண்டிருந்த பொழுது மீண்டும் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதில் இருவரும் ஒருவருக்கொருவர் தாக்கி உள்ளனர். இதில் கோபமடைந்த ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் ராம்கி பாக்கியராஜை பாட்டிலால் தலையில் அடித்திருக்கிறார். அதில் பலத்த காயமடைந்த பாக்கியராஜ் அங்கேயே மயங்கி விழுந்த நிலையில் யாருக்கும் தெரியாமல் அவரை தூக்கிச் சென்று வீட்டில் அமர வைத்து விட்டு வந்திருக்கின்றனர். இது யாருக்கும் தெரியாததால் 2 நாட்களாக வெளியே வராமல் இருந்த பாக்கியராஜை வேலைக்கு அழைத்துச் செல்ல அவரது நண்பன் வந்திருக்கிறார். அப்போது இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்ததை கண்ட அவர்கள் உடனடியாக அவரை மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் மேல் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் சம்பவம் அறிந்த ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் ராம்கி தனது தவறை ஒப்புக்கொண்டு மங்கலம்பட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். ஆனால் தகவல் அறிந்த ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணியன் இறந்த பாக்கியராஜ் வீட்டில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இறந்த பாக்கியராஜின் குடும்பத்தினர் தலைவர் மீதும் அவரது 2 மகன்கள் மீதும் மங்கலம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரையிலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறையினர் தலைவரின் வீட்டிற்கு பாதுகாப்பு அளித்து வருவதால் ஆத்திரமடைந்த ஊர் பொதுமக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டை முற்றுகையிட்டு காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணியன், அவரது மகன் மணிமாறன், ராம்கி ஆகிய 3 மீதும் வழக்கு பதிவு செய்தால் மட்டுமே பாக்கியராஜின் உடலை பெற்றுக்கொள்வோம் எனவும், இல்லை என்றால் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. இதையடுத்து பாக்கியராஜ் உடலை பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவருடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஊராட்சி மன்ற தலைவர் ஏதேனும் தப்பு செஞ்சிருக்காரு, ஊழல் செஞ்சிருக்காரு அப்படின்னு யாருக்காவது ஊர் மக்களுக்கு தெரியும் பட்சத்தில் அதை சட்டத்தை கையில் எடுத்துக்காம ஊர் மக்கள் மத்தியில் இதை பரப்பி விடாம அழகாக சட்டப்படி ஒரு மனுவாக தயார் பண்ணி கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கலாம், நீதிமன்றத்தில் ஒரு புகார் கொடுக்கலாம், காவல் நிலையத்தில் சொல்லலாம், ஊழல் தடுப்பு காவல் அதிகாரிகள்கிட்ட ஒரு மனு கொடுக்கலாம், டிஎஸ்பி ஆன்டி விஜிலன்ஸ் கரப்ஷன் டிஎஸ்பி கிட்ட மனு கொடுக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் செய்யாமல் அவங்கள சட்டத்தில் கையில் எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுனால இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கு. இதனால ஒரு பக்கம் உயிர் பலி ஏற்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் ஊராட்சி மன்ற தலைவருடைய செயல்பாடுகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஊர் நல்ல விஷயம் எதுவுமே இப்போ நடக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஊரில் ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் யாரும் சட்டத்தில் கையில் எடுத்துக்காம ஊழல் செஞ்சவங்க சம்பந்தமாக அது சம்பந்தமான அதிகாரிகிட்ட புகார் கொடுக்கணும். கலெக்டர்கிட்ட புகார் கொடுத்தா கூட ஊராட்சி மன்ற தலைவருடைய பதவியை பறிச்சிடுவாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாக்கியராஜ் தரப்பில் பாக்கியராஜ் இறந்ததுக்கு அவர் மேலே அவர் கொலை செய்யப்பட்டதாக சொல்கிற நபர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா காவல் நிலையம் கண்டிப்பாக இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நல்ல விசாரணை நடத்தி சிறப்பு படை அமைச்சு குற்றவாளிகளை கைது செஞ்சு நீதிமன்ற தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இவங்களே நேராக போய் அவங்க வீட்டை முற்றுகையிடுறது, வீட்டை சூறையிடுறது மாதிரியான சூழ்நிலையில் அந்த உண்மையான குற்றவாளிகள் யாரும் கண்டுபிடிக்கப்பட முடியாமல் அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஏற்படும். கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.